லாஸ்ட் எபிசோட்ல அன்னோன் விட்ச் வந்து ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால கோகோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு தெரியாத ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுலருந்து வெளிய போகவே முடியல. இவங்களும் ட்ரை பண்றாங்க. போக முடியல. சுத்தியும் முத்தியும் ஒரே இடத்துக்கு தான் வராங்க. லூப் மாரியே இருக்கு. அப்பதான் கோகோ வந்து டெரியா கிட்ட பேசுறா. இந்த மாரி இது எல்லாமே நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளோட கோட்ட கொண்டு போய் டெரியா கிட்ட குடுக்குறா. அவ வந்து இல்ல, இல்ல. நாங்க தான் சீனியர்ஸ். நாங்க தான் இதுல வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனா ஹெல்ப் பண்றத விட்டு நாங்க வந்து உன்னைய பிளேம் பண்ணோம். இது எங்களோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம, அவ ஒரு புதுசா ஒரு ஸ்பெல் ஒண்ணு அவ டெவலப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. அவளோட ஓன் ஸ்பெல்லு. அதையும் கேஸ்டில் பண்ணியிருப்பா. அந்த ஸ்பெல் என்னன்னா, ஒரு வார்மான ஒரு கிளவுட் வந்து அவங்கள வந்து வார்ம் பண்ணும். இது எதுக்காகன்னா, இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, மக்கள் இவளோட ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்ணணும். மக்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன வயசுலேருந்தே இந்த கிளவுடு கூட விளையாண்டு, அது கூடயே தூங்கிட்டு இருந்தனால, அவளுக்கு மக்களும் இத வந்து என்ஜாய் பண்ணணும். இந்த கிளவுடோட வார்ம்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெல்ல டெவலப் பண்ணியிருப்பா. இந்த ஸ்பெல்லுக்குள்ள வந்தோனே கோகோவும் கொஞ்சம் வார்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சரி அதுக்கப்புறம் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஸோ கோகோ மேல இருந்த கோவம் எல்லாத்துக்குமே போயிடுச்சு. அப்பதான் அகட் உள்ள வரா. இவ்வளோ நேரம் பேசினது போதும். நம்ம இப்போ போய் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பார்ப்போமா? இங்கேயே இருந்தோம்னா மாட்டிருவோம். நம்ம சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? எப்படி இங்கேருந்து தப்பிக்கலாம்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இத கண்டிப்பா கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க ஒரு ஸ்பெல் இருக்கணும். அந்த ஸ்பெல் எங்க இருக்குங்கிறத பாருங்க அப்படிங்கும்போது, கோகோ சொல்றா, "நான் அங்க பார்த்தேன். அந்த வால்ஸ்ல இருக்கு. அதத்தான் இப்ப டிராகன் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்பதான் அகட் சொல்றான், "ஓகே. டிராகன் அத கவர் பண்ணா இப்ப நம்ம வந்து டிராகன தோற்கடிச்சுட்டு நம்ம அங்க போவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து கோகோ சொல்றா, ஃபயர வச்சு டிராகன வந்து தோற்கடிக்க முடியாது. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இருந்திருக்காது. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சரி உங்ககிட்ட வேற பிளான் இருக்கான்னு அகாட் கேட்குறா. அதுதான் இல்ல. எந்த பிளானுமே இல்ல. அப்படிங்கிற மாரி சொன்னோனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்படின்ட்டு கோகோ வந்து ஒரு பிளான எக்ஸ்ப்ளைன் பண்றா. என்னன்னா, டெரிடாக்கோட அந்த கிளவுட் மேஜிக் இருக்கு தெரியுமா? அத யூஸ் பண்ணி டிராகன வந்து கம்ஃபோர்ட் பண்ணலாம். அதாவது டிராகன்ஸுக்கு மேகத்து மேல படுத்து தூங்குறது பிடிக்கும். ஸோ, அதனால அதுக்கு வார்மான கிளவுட குடுத்தோம்னா, அது நம்மளை தொரத்துறத விட்டுட்டு, அதில போய் ரெஸ்ட் எடுக்கும். அந்த டைமிங்கில அந்த டெரஸ்ல இருக்க அந்த சீலிங் கிட்ட நம்ம போயிரலாம். அந்த சீல வந்து அன்டூ பண்ண முடிஞ்சு நம்ம மறுபடியும் நம்மளோட இடத்துக்கே திரும்ப போயிரலாம் அப்படிங்கிறத பிளானு. ஸ்டார்ட்டிங்ல இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. உண்மையிலேயே அந்த டிராகன் வந்து அந்த கிளவுட்லயே இருக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஆனா, ஒரு கட்டத்தில எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி இந்த பிளான் ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பெல்ல வந்து மாஸ்டர் பண்றாங்க. மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேப்பர்ல வரையறாங்க. பேப்பர்ல வரையும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சின்ன சின்ன கிளவுடா இருக்கு. இந்த கிளவுடெல்லாம் பத்தாது. வேற ஏதாச்சும் பண்ணணும். அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பண்ணலான்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச வரையிலும் ஸ்பெல்ல வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. பண்ணாலும் ரொம்பவே சின்ன சின்ன கிளவுட்ஸா தான் வருது. இத யூஸ் பண்ணி டிராகன பறக்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெல் காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த வால பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, காம்பினேஷன் ஸ்பெல்ஸ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இப்ப தான் வந்து கொக்கோ பார்க்குறா. இவங்கலாம் ஸ்பெல் யூஸ் பண்றத பார்த்துட்டு நம்மளும் மாஸ்டர் பண்ணுவோம். ஒரு பேசிக் ஸ்பெல்லையாவது மாஸ்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபயர் ஸ்பெல்ல வந்து மாஸ்டர் பண்ணிட்டு காமிக்கிறா. இந்த மாரி பாருங்க நான் அழகா ஃபயர் ஸ்பெல்ல வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அகட் சொல்றா, "இப்ப இதுக்கான நேரம்லாம் இல்ல. நம்ம டிராகன் கூட ஃபைட் பண்ணோம். இப்ப வந்து பேசிக் ஸ்பெல்ல நீ யூஸ் பண்ணிட்டு இத வந்து பெரிய விஷயமா பேசுறியா?" அப்படிங்கிற மாரி கோவமா இல்லாம நார்மலா ஒரு ஃபன்னா சொல்றா. சரின்ட்டு இவங்க ஏதோ ஒரு இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்னன்னா, காம்பினேஷன்ல ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அத வந்து பெருசா கேஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போறாங்க. அங்கங்க அப்படியே செவுத்துலயே அந்த ஸ்பெல்ல வந்து கேஸ்ட் பண்றாங்க. ஒரு பெரிய ஸ்பெல்லா வரையறாங்க அந்த இடத்துல அந்த செவுத்துல. ஸோ இவங்க பிளான் பண்ண மாரியே அங்கங்க அப்படியே அந்த கிளவுட் வந்து பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகி தான் அந்த கிளவுட் வருது. ஒவ்வொரு இடமா கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் கலெக்ட் ஆகுது. கலெக்ட் ஆகி டிராகன் இருக்கிற இடத்துல பெரிய அமௌண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் கேதர் ஆயிருது. ஸோ, இப்போ இந்த கிளவுட்ல டிராகன் வந்து டிராகனோட வெயிட்ட தாங்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. பெரிய கிளவுடா வருது. அந்த கிளவுட நோக்கி அந்த டிராகனும் போகுது. திடீர்னு அந்த டிராகன் வந்து ஒரு பெட் அனிமல் மாரி அந்த கிளவுட் மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிருது. அது மேல ஏறி தூங்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. "உண்மையிலேயே உன்னோட ஐடியா ஒர்க் ஆயிருச்சு கோகோ" அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. டெரியா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. இவ வந்து ஹியூமன்ஸ்க்காக இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனா டிராகனுக்கே இந்த ஸ்பெல் புடிச்சிருக்கும்போது, அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஒரு வழியா அந்த சீல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த ஸ்பெல்ல எப்படியாச்சும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் கேஃப்ரி பார்க்குறான். இவங்க எங்க தொலைஞ்சு போனாங்களோ அந்த இடத்துக்கு போறான். அங்க ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா? எப்படி இவங்க வந்து காணாம போனாங்கன்னு பார்க்கும்போது, அங்க நெறைய கல்லு மாரி கீழ விழுந்து கிடக்குது. கரெக்ட்டா அவங்களோட பெட்டும் அந்த கல்ல காட்டுது. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது,
கெஃப்ரி ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஸ்பெல்லு வந்து ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாகிருது நார்மல் உலகத்துக்கும் அவங்க இருக்கிற அந்த டைமென்ஷனுக்கும். அது ஓப்பன் ஆனோடனே விண்டு வந்து அதிக லெவலில் வருது. அதில் என்ன ஆயிருதுன்னா அகேட் வந்து மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்கே இருக்கிற படி உடஞ்சி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ட்ராகனும் எழுந்துருது அந்த க்ளவுடுலேருந்து. ட்ராகன் உடனே வந்து இவளை கடிக்க வருது. இதை கோகோ பார்க்குறா, ஐயோ இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படிங்கும்போது அங்கே தான் ட்விஸ்ட் என்னென்னா நம்ம கேஃப்ரி அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஒரே செகண்ட் தான் அகேட்டை வந்து காப்பாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ட்ராகனை தோக்கடிக்கணும்ல, அவன் வந்து அகட் அகட்டையும் காப்பாற்றிட்டு கேஃப்ரி ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அப்படியே ஃபயர் ட்ராகன் ஒன்று வருது. அந்த ட்ராகனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒரிஜினல் ட்ராகன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படியே அகட்டையும் காப்பாற்றிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு அந்த டைமென்ஷனை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் கோகோ எங்கேன்னு தெரியல, கோகோவை மட்டும் காணோம். திடீர்னு அப்படியே அந்த யாருன்னே தெரியாத அந்த வில்லன் விச் வந்து இங்கே அப்பியர் ஆகிறான். கோகோ கிட்ட தனியாக பேசுகிறான். கேஃப்ரி சொல்லி கொடுத்த ஸ்பெல்லை விட நான் பவர்ஃபுல்லான ஸ்பெல்லையெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன். ஆனால் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு காலம் வரும். அப்போ வந்து உங்ககிட்டேருந்து இந்த மொத்த ஸ்பெல்லையும் நான் வந்து எடுத்துக்குவேன். உன்னைய வந்து நான் மொத்தமாக கைப்பற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே அங்கே வந்து சீன் கட் ஆகுது. அப்படியே கோகோ வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்லியிருப்பான்னா, அங்கே நடந்த பிரச்சனையில் நீ வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே மயக்கமாகி கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோகோ சாரி கேட்குறா. எல்லோரும் ஓகே பரவாயில்ல, உன்னால தான் இங்கேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. இருந்தாலும் கெஃப்ரிக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏன் வந்து கோகோவை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் இதோட கண்டினியூஷனாக பார்ப்போம்.